அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன், முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் சபாநாயகரை சந்தித்து பேசி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். மேலும் விவரங்கள். அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளாக இருந்த விராலிமலை மற்றும் கரூர் சட்டப்பேரவை தொகுதிகளைச் சார்ந்த விஜயபாஸ்கர் இருவரும் அதிமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கின்றார்கள். தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அவர்கள் சபாநாயகரை சந்தித்து ராஜினாமா செய்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் அதிமுகவினுடைய கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி நீதிமன்றத்தை நாடியிருந்தார். அந்த இருவர் மீதும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருந்தோம். அந்த கோரிக்கை நிலுவையில் இருக்கும் பொழுதே சபாநாயகராக இருக்கக்கூடியவர் இருவருடைய ராஜினாமாவை எப்படி ஏற்றுக்கொண்டார்? எனவே இது விதிமீறல் என்ற அடிப்படையில் அதிமுக நீதிமன்றத்தை நாடியிருந்தது. இது குறித்த வழக்கை இன்று விசாரித்த நீதிமன்றம் சி. விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகிய இருவரும் உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கின்றது. அதாவது சபாநாயகர் தங்களுடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டதில் எந்த விதிமீறலும் இல்லை என்பதாக அவர்கள் தரப்பிலிருந்து அதற்குரிய விளக்கத்தை வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில்தான் இன்று காலை அத்தகைய உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்த உடனேயே தற்பொழுது மூத்த அமைச்சர் செங்கோட்டையனை சந்திப்பதற்காக அதிமுகவிலிருந்து விலகி வந்திருக்கக்கூடிய இரு முன்னாள் அமைச்சர்களும் தற்பொழுது தலைமைச் செயலகம் வந்திருக்கின்றார்கள். மேலும் பேரவையினுடைய செயலாளரும் பதிலளிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கின்றது. இந்த நிலையில் பேரவைத் தலைவராக இருக்கக்கூடிய ஜே.சி.டி. பிரபாகர் மற்றும் மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் ஆகிய இருவரையும் சந்தித்து தனி அறையிலே தற்போது முன்னாள் அமைச்சர்கள் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் சி. விஜயபாஸ்கர் ஆகியோர் ஆலோசனை நடத்தி வருகின்றார்கள். நீதிமன்றத்தில் தங்களுடைய பதில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அறிவுறுத்தலை மூத்த அமைச்சர் செங்கோட்டையனிடமிருந்தும் பேரவை செயலக தரப்பிலிருந்தும் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சந்திப்பாக இது இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.